ஆம்லா வாங்கினேன். ஆம்லா வந்துட்டு 20 ருபீஸ்ங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஆம்லா தான் கொண்டு வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து காட்டு நெல்லிக்காய் 20 ரூபா. ஸோ இந்த பாக்கெட்டோடு சேர்த்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீரை வாங்கினேன். சிறுகீரை ஒரு கட்டு வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபாங்க. 20 ருபீஸ்க்கு 1 பீஸ் வந்து கட் கொடுப்பாங்க. நான் 2 கட் வாங்கினேன் 40 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃப்ரெஷ்ஷான வந்து சிறுகீரை வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ நான் வந்து சாட்டர்டே வந்து வாங்கினது. நான் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன் திருப்பம் வந்து வாங்குறதுக்காக. ஸோ 2 டேஸ்க்கு ஒன்ஸாவது வந்து கீரை எடுக்கலாம். ஸோ கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா நான் கீரை வாங்கிட்டு கூட்டு வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ சாட்டர்டே வந்து வாங்கினாங்க. சாட்டர்டே வந்து பாருங்கள் சூப்பராக அந்த வேறு அந்த ரூட்டெல்லாம் பாருங்களேன், அந்த ரூட்லாம் எப்படி இருக்குது சொல்லிட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த ரூட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலர் பாருங்கள் அவ்வளோ பிங்க்குங்க, டார்க் பிங்க்கு, லைட் பிங்க்கு, ஒயிட்டு, ஸோ அதுக்கப்புறம் க்ரீனு. ஸோ இது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க இந்த கீரை. ஸோ ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜியே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த க்ரீன் எனர்ஜி. பட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இது போல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருந்தீங்கனாலே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பொரியல் செய்யலாமா அப்படின்றதும் தெரியலைங்க. நான் வந்து கூட்டு தான் வச்சேன். ஸோ வந்து ஃப்ரைடே வந்து கூட்டு வச்சேன் லஞ்சுக்கு. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் வாங்கியிருக்கேன். லஞ்சுக்காக பார்க்கலாம் என்ன செய்யணுன்றத. சிறுகீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தா. ஸோ அதை வாங்கிட்டு நம்ம அதை கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து ஷாப்பிங் வேலை இருந்தது. மினி ஷாப்பிங் தான். ஸோ வந்து ரிலையன்ஸ் பஜாருக்கு வந்து ஷாப் பண்ண தான் போயிருந்தோம். ஸோ வாழைக்காய் வந்து வாங்கினேன். பொரியல் கூட்டு பஜ்ஜி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கிச்சன் டவல் மெயினாக அதுக்காக தாங்க கிளம்பணும். கிச்சன் டவல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா லென்த்தாகவும் இருக்குது, நல்லா குவாலிட்டியாக இருக்குதுங்க. 75 தாங்க, 75 ரூபாய்க்கு 4 டவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழம், கொஞ்சம் வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பூரவள்ளி வாழைப்பழம், கொஞ்சமாக க்ரீன் சில்லி, ரெட் சில்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து திருமலா பன்னீர் வந்து வாங்கினோம். ஸோ 400 கிராம்ஸ் தான் வந்து வாங்கினேன். 400 கிராம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 199 போட்டிருந்தாங்க ரேட்டு வந்துட்டு. பூண்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு, ஏன்னா வடகம் செய்யணும் இல்லையா, ஆனியன் வடகத்துக்காக. அதுக்கப்புறம் வாசலுக்கு தெருவில் வந்து பார்த்திங்கன்னா வாசலுக்குள்ளே கோலம் போட்டு மஞ்சள் பொங்கல் வைப்போம் வெள்ளிக்கிழமைனா. ஸோ ஃப்ரைடேக்கு வந்து மெயினாக மஞ்சள் தேவைங்க. ஸோ அதனால் ஆச்சியில் பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வாங்கிட்டு. இந்த டவல் வந்து சூப்பராக இருக்குங்க, சொல்லியே ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் திருமலா பன்னீர் வந்து திக்கா பன்னீர் வச்சுக்கலாம், திக்கா ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம். 2 பிக் வந்து வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது காம்போவில் வந்து 75 வந்து ரெட் சில்லி டொமேட்டோ சாஸ் வந்து தனியாக வாங்கிட்டேன். ரெட் சில்லியும் க்ரீன் சில்லியும் சோயா சாஸு. மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 210ங்க ஆச்சி பிராண்டில். அதுக்கப்புறம் எப்பவும் போல் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கொண்டு போக பார்லேஜி பிஸ்கெட்டு, பைத்தம்பருப்பு கொஞ்சம் சாம்பாருக்கு வந்து வாங்கினேன். டிமார்ட்டில் வாங்கினது முடிஞ்சிடுச்சு. ஆரஞ்சு பழம் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் போகிறது தான் வந்து வாங்கினேங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வேண்டாம், ஜூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது சாம்பிராண்டி வந்து பார்த்திங்கன்னா பால் சாம்பிராண்டிங்க அந்த கொடுத்துருக்காங்க. ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். ஸோ அதோட வீடியோ நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து சொல்கிறேன் பாருங்கள், அவ்வளோ செம்மையாக இருக்கும் அந்த ஸ்மெல்லு வந்துட்டு. க்ரீன் சில்லி அவ்வளோதாங்க ஃபைனல் மினி விலாகு. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.